ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ராகி தோசை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2.5 கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் ரவா, உப்பு, அது கூடவே 1 ஸ்பூன் தயிர் விட்டு நம்ம கலந்தோம்னா நல்லாயிருக்கும். நைஸாக ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மாவை கட்டி இல்லாமல் நல்லா அந்த வெஜிடபிள், தயிர், இந்த மாவு எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா கரைச்சிக்கலாங்க. நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு தோசை நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ரவா போட்டிருக்கேன். ஏன் இப்போ ரவா போட்டிருக்கேன்னா தோசை நல்லா மொறுகலாக வருங்க. ஊற்ற போகிறப்ப கொஞ்சமாக ரவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா மொறுகலாக வரும். ரவா தோசைக்கும் இதேமாரி தான், ஊற்ற போகிறப்ப கொஞ்சமாக ரவா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா மொறுகலாக வருங்க. இப்போ தோசை ஊற்றிட்டு ரவா தோசை ஊற்றுற மாதிரி நல்லா கேப்பு விட்டு விட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுகலாக வரும். அந்த கேப்பில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ராகி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணும், வயசானவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து நம்ம சாப்பிட கொடுத்து பழகணும். ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி. சுகர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் இல்லை, வருமுன் காப்போம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்தமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுங்க, நம்ம பாரம்பரிய உணவுங்க அது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தாங்க அரைச்சிருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சேன், குறப்பாக அரைச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. எங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.